பட்டிமன்றம் பேசுறீங்க, என்னென்னமோ செய்றீங்க, விஜய் டிவியில பல காரியங்கள் செய்றீங்க. ஆனா எல்லாவற்றையும் நான் யாரையுமே வச்சுக்கிட்டு தப்பா சொல்ல மாட்டேன். அப்புறம் பின்னால சொன்னாலும் சொல்ல வேண்டியது இருக்கும்போது, அதாவது ரொம்ப அழகா என்னோட பேத்தி உட்பட அவருக்கு ரசிகர்கள். முதல்ல அவர் எங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் என் பேத்தியோட படம்லாம் எடுத்து அது அவளுக்கு இவரோட ரசிகர் அவர். அப்படி அப்படி சின்ன பிள்ளைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் உங்களுடைய ரசிகர் பட்டாளமாக ஆக்கி வச்சிருக்கீங்களே, ரொம்ப நன்றி. ரொம்ப நல்லது. இன்னைக்கு பெண்மை போற்றுவோம் அப்படின்னு ஒரு தலைப்பு. இதை ஏன் கொடுக்க முடியாது வந்துச்சு தெரியுமா? பெண்மை போற்றுவோம்னு ஏன் தலைப்பு கொடுத்தது தெரியுமா? சமீபத்தில் ஒரு வீட்டில் கல்யாணம், நான் போகணும், போக முடியல, வேலையாக போயிட்டு. சாயந்தரமாக போய் பார்க்கலான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். சாயந்தரம் போனேன். பொண்ணையும் காணும், மாப்பிள்ளையும் காணும், ரெண்டு பேருமே இல்லை. நான் பொண்ணோட அப்பா இருந்தார். இவங்க பார்த்து வாழ்த்திட்டு போகலான்னு வந்தேன். ரெண்டு பேரையும் காணுமே. எங்க கோயிலுக்கு போயிருக்காங்களா? பொண்ணு மாப்பிள்ளை கோயிலுக்கு அழைச்சிட்டு போவாங்களேன்னு நினச்சி கோயிலுக்கு போயிருக்காங்களான்னு கேட்டேன். இல்லை சார், சினிமாவுக்கு போயிருக்காங்க. ஐயா, காலையில் தான் கல்யாணம் ஆகிருக்கு, சாயந்தரமேவா சினிமாவுக்கு போயிட்டாங்கன்னு. அதுக்கு பொண்ணோட அப்பா சொன்னார், இல்லை சார், காலையிலேயே போறேன்னு தான் சொன்னாங்க. நான் தான் ஒரு சாயந்தரமாவது போங்கப்பா, காலையிலேயே போவாங்க, போயிட்டாங்க. போயிட்டாங்க. நான் பார்த்தேன், என்ன காலையில் கல்யாணம் ஆகி மாலையில் எப்படி போயிருக்காங்க நினச்சி ஒரு வியப்பா இருந்தேன். என் பக்கத்தில் ஒரு வயசான அம்மா, ஒரு 75-70 வயசு. அந்த அம்மா நின்று இருந்தது என்ன பண்ணிச்சு, அட ஆண்டவனை, அட ஆண்டவனே, நீ அம்மா ஆண்டவனை கூப்பிடுற, ஏதோ சின்ன ஜெருசுகள் சந்தோஷமாக சினிமாவுக்கு போயிட்டு போதும், உனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு. நல்லா இருக்கு தம்பி, காலைல கல்யாணம் ஆகுமா, சாயந்தரம் சினிமாவுக்கு போடுவாங்களே. எங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆன போது எங்கள் வீட்டுக்காரர்கள் மூஞ்சை பார்த்து பேசுறதுக்கே 3 வருஷம் ஆயிட்டு. அதுக்கடையில் 2வது பையன் பிறந்துட்டான். பரவாயில்லையே, இந்த அம்மா மூஞ்சி பார்க்காமலே 2 பையன் பிறந்துட்டாங்க. அது பார்த்துருந்தா என்ன ஆயிருக்கு அப்படின்னு பக்கத்தில் 2 வருஷம் சொன்னார். ஒன்றும் ஆயிருக்காதுங்க. ஏன்னு முக அமைப்பு அப்படி. இது நான் பார்த்தது ஒரு வேடிக்கைக்காக சொல்லலை, நான் நினச்சி பார்க்குறேன். நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்ட போது நாங்கள் எப்படி பொண்ணு மாப்பிள்ளை இருந்தோம், இன்னைக்கு எப்படி இருக்கு யோசனை பண்ணி பாருங்க. காலையில் கல்யாணம் ஆகுது, சாயந்தரம் சினிமாவுக்கு போகிறாங்க. எப்படி இந்த மாற்றம் வந்தது? இது நமக்கு ஆச்சரியமா இருக்கா இல்லையா? அந்த அம்மா 3 வருஷம் பார்க்காமலே இருந்திருக்கு புருஷங்கார, ஆனால் 2 பையன் பிறந்திருக்கான் அப்படின்னு சொன்னால் நீங்கள் யோசனை பண்ணி பாருங்க. அந்த காலத்தில் இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இல்லை? நினச்சி பார்க்குறேன். அந்த காலத்தில் எப்படின்னா, மூஞ்சி இப்படியே தான் பொண்ணுகளுக்கெல்லாம் இப்படிதான். ஒரு வீட்டில் ஃபோட்டோ இருக்குது சார், விரலோட இருக்கு, இப்படி ஃபோட்டோ இருக்கு, பொண்ணு மாப்பிள்ளை 2 பேர் படம் கல்யாணம் சமம் இப்படி இருக்கு. என்னன்னு கேட்டேன். அது படம் எடுக்கிறதுக்கு மூஞ்ச காட்டுனா தலையை காட்டுது, இப்படியே இருக்கு, கொஞ்சம் நிமிர்ந்தாம்மா அப்படின்னு. பின்னால் இருக்கிறவங்க அதை தூக்கி வச்சுட்டு கையெடுத்தா ஒன்று. அப்புறம் அதோட வச்சு எடுத்தோம், வேற வழி இல்லை. அப்படிலாம் இருந்தாங்க. இப்போ இந்த பொண்ணு அழைச்சிக்கிட்டு வர்றாங்க. பொண்ணு அழைச்சிட்டு வரும்போது முந்தி எப்படி இருந்துச்சு, நாங்கள் எங்களுக்குள்ள கல்யாணம் ஆகிற காலத்தில் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, 2-3 தோழி பெண்கள்லாம் சேர்ந்து அப்படியே தள்ளிட்டு வருவோம். அது வராது, வெக்கப்பட்டுக்கிட்டே அப்படியே இப்படி தள்ளி தள்ளி கொண்டாடுவாங்க, வந்து உட்காரு. இப்போ பார்க்குறேன், அந்த தோழி பெண்கள்லாம் இருக்காங்க, அவங்களெல்லாம் இந்த பொண்ணு இழுத்துக்கிட்டு வருது.
மெதுவாக போங்கிறாங்க. அந்த பொண்ணு பாடு அப்படின்ட்டு வருது. வரும்போது அங்கே யாரோ தெரிஞ்சவங்க வந்துருக்காங்க. ஹாய் அப்படின்னு. மாப்பிள்ளை இங்கே உட்காந்துட்டு பயப்படுறான். யாருடா அவன் வந்துடுறா. வந்து உட்கார்ந்த போது பார்த்தாக்கா நான் பொண்ணு நல்லா நிமிர்ந்து உட்காந்துருக்கு. அப்படி தானேங்க இருக்கணும். ஏன்னா வாழ்க்கையிலேயே ஒரு முக்கியமான சம்பவம் திருமணம்ங்கிறது. அதில் ஏன் குளிஞ்சுக்கிட்டு உட்காந்து வெக்கப்படுற விஷயம் அல்லவே இது. மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டிய நேரம் தானே. முந்தி இருந்தோம், வெக்கப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க, வெளியில் வந்ததே இல்லை. அதனால அப்படி இல்லை. இப்போ நிமிர்ந்து உட்காந்துருக்காங்க. நான் பார்க்குறேன் பக்கத்தில் இருந்த பையன், மாப்பிள்ளை பையனை பார்க்குறேன், அவன் குளிஞ்சுக்கிட்டு இருக்கான். நீ என்ன குளிஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு 2 பேரில் யாராவது ஒருத்தராவது குளிஞ்சுக்கிட்டு இருக்க வேண்டாமா? நான் இருக்க இருக்கிறேன் அப்படின்னு. காலம் மாறி இப்போ பெண்கள் எப்படி இருக்க? விழிப்படைஞ்சிருக்கிறாங்க, படிக்கிறாங்க. காரைக்கால் அம்மையாருக்கு அவங்க வயசுக்கு வந்துட்டாங்க. அதை சேக்கிழார் எப்படி சொல்றாரு தெரியுமா? இல்லிகவா பருவம் அடைந்தார். இல்லிகவா பருவம்னா என்ன? வீட்டை விட்டு வெளியில போகாத பருவத்தை அடைந்தார். அது வரைக்கும் பிள்ளை விளையாடிட்டு இருக்கலாம். அந்த பொண்ணு வயசுக்கு வந்துட்டதுன்னு சொன்னா அப்புறம் வெளியில போகக்கூடாது, வீட்டுக்குள்ளேயே இருக்கணும். அதுதான் சொல்ற இல்லிகவா பருவம்னு அதுக்கு பேர் கொடுத்தார். இப்போ என்ன? இப்போ ஒரு வித்தியாசம் பார்த்தீங்களா? அது வயசுக்கு வந்த பிறகுதான் வெளியே போகக்கூடாது. காலேஜ் படிக்கிறதுக்கு கொள்றதுக்கும் போக தானே வேண்டியதா இருக்கு. இது தப்பு இல்லை, தவிர்க்க முடியாத விஷயம், செய்யதானே ஆகணும் இல்லையா? இப்போ இவ்வளவு மாற்றம் வந்திருக்கு, இவ்வளவு பெரிய மாற்றம் வந்திருக்கு. இந்த மாற்றம் எல்லாம் எப்படி வந்தது? முதல்ல எப்படி இருந்தாங்க? பெண்களுடைய நிலைமை எப்படி இருந்தது? நம்ம பழைய இலக்கியங்கள் படிக்கிறோம், பழைய புராணங்கள் படிக்கிறோம். நலாயினின்னு ஒரு அம்மா, கற்புக்கு அரசியில் அது ஒரு கற்புக்கு அரசி. கற்புக்கு அரசினா என்ன செய்யணுமா? மௌத்கல்யா முனிவர், அவர் முனிவர், அவருக்கு உடம்பு பூரா குஷ்டரோகம் வந்துருச்சு. அவரை ஒரு கூடையில வச்சு தூக்கிட்டு அவர் என்ன ஆசைப்படுறாரு? ஒரு விளைமகள் வீட்டுக்கு போகணுங்கிறாரு. அங்க கொண்டே நம்ம விட்டா அவ கற்புக்கு அரசி. இன்னைக்கு நடக்குமா? நான் கேட்குறேன், பழைய காலத்தின் நிலைமை எப்படி இருந்தது, பெண்களுடைய நிலைமை எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தா நம்முடைய இலக்கியங்கள் காட்டுது. இப்போ என்ன பண்றாங்க? சீதை என்ன எவ்வளவு சிறந்த பெருமைக்குரிய பெண் சீதை. ராமனுடைய மனைவி. ராமனும் ரொம்ப நல்லவன் தான். ஏன்னா இந்த இப்பிறவிக்கு இது மாதிரி சிந்தையாலும் தொடர்ந்து ஒரு உறுதிமொழி கொடுக்கிற அளவுக்கு அவன் தெரியாது. எப்ப கொடுக்குறாங்க? முதல் இரவுக்கு 2 பேர் உள்ள வர. இப்ப அவன் கூப்பிட்டு மனைவிக்கு ஒரு உறுதிமொழி கொடுக்குறான். என்ன கொடுத்தான் தெரியுமா? இந்த பிறவிக்கு இரு மாதிரி ஒரே பெண் நீதான், உன்னோட தான் வாழ்வேன் அப்படிங்கிற உறுதிமொழியை கொடுக்குறான். ஏன் கொடுக்குறான்? அவன் ஒரு பயத்தோட இருக்கிறான். ஏன்னா காதலிச்சிட்டாலே தவிர என்ன பயம் மனசுலன்னு கேட்டா, இவன் அப்பா 60,000 கல்யாணம் பண்ணியிருக்கான். 60,000 கல்யாணம் பிளஸ் 3 பட்ட மகிழ்ச்சிகள் 3, 60,003 பேரை திருமணம் பண்ணியிருக்கான். குழந்தை வேணும்னு. இப்ப ஆண்களுடைய மனசு என்னன்னு கேட்டா, குழந்தை இல்லைன்னா வேற கல்யாணம் பண்ணீங்க. அதை அறிவுபூர்வமா பார்த்து ஆராய்ச்சி பண்ணி யார்கிட்ட குறை இருக்குன்னு பார்த்து அதெல்லாம் முறையா செய்துட்டா சரியா போச்சு. அது செய்ய மாட்டான், வேற கல்யாணம் பண்ணிக்கிறார். அத கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன் ஒரு படத்துல ரொம்ப அருமையா சொல்லுவார். அருமையான நகைச்சுவை தான், ஆனா என்ன அழகு. என்எஸ் கிருஷ்ணன் டி.எம். மதுரை 2 பேர், கணவன் மனைவி. கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆச்சு, பிள்ளை இல்லை. ஒரு நாள் அங்கேருந்து வர்றாரு என்எஸ் கிருஷ்ணன். இனிமே பார்க்க முடியாது. என்ன பார்க்க முடியாது? இனி 10 வருஷம் ஆயிட்டு பிள்ளை பிறக்கல.
வேற கல்யாணம் பண்ணிட வேண்டியதுதான், வேற கல்யாணம் பண்ண வேண்டியதுதான். அதுக்கு டிஎம் மதுரம் சொல்லுவாங்க, ஏங்க உங்களுக்கு நான் இருக்கேன், எனக்கு நீங்கள் இருக்கீங்க, நமக்கு ஒரு பிள்ளை இருக்குங்க, நம்மளே ஒற்றுமையாக இருந்து பிடிச்சிருவோங்க அப்படின்னு. அது முடியாது வேற கல்யாணம் பண்ண வேண்டியதுதான். ரொம்ப இது பாட்டு சொல்லிட்டே இருப்பார். கடைசியில் டிஎம் மதுரம் சொல்லுவாங்க, நானும் வேணாங்கிறேன், நீங்கள் கேட்க மாட்டேங்கிறீங்க, சரி ஒரு நல்ல மாப்பிள்ளையா பாருங்க. இப்போ என்ன பண்ணுவார் அவர்? அப்படியே தகச்சு போயிட்டு இருக்காரு. ஐயா, கல்யாணம் பொருளை இல்லைன்னுட்டு வேற மனைவியை தேடுறியே, அவ தேடினா வேற கணவனை தேடலாம்ல? இந்த கேள்வி அதுதான் இருக்கிற கேள்வி அதுதானே. இப்போ பெண்ணுங்களுக்காக உரிமை வேண்டும் என்று போராடியவர்களே கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணன் முக்கியமானவர். அவர் ஒரு நகைச்சுவை நடிகர் இல்லை, நகைச்சுவை நல்ல நகைச்சுவையெல்லாம் செய்வார். கிணத்து மேலே உட்காந்துருப்பாங்க டிஎம் மதுரம், என்.எஸ். கிருஷ்ணன் அந்த துணி துவைக்கிற கல்லில் உட்காந்துருப்பாரு, அந்த அம்மா அந்த செவுத்து மேலே உட்காந்துருப்போம், உள்ள கிணத்தோட செவுத்துல உட்காந்துருப்போம். அந்த அம்மா கேட்போம், ஏங்க இந்த தோஷம்னு சொல்றாங்க, ஆமா சந்தோஷம்னு சொல்றாங்க, தோஷத்துக்கும் சந்தோஷத்துக்கும் என்னங்க வித்தியாசம்? அதுக்கு என்எஸ்கே சொல்லுவாரு, இப்போ நீ கிணத்து மேலே உட்காந்துருக்கல, ஆமாம், உன்னை உள்ளே தள்ளி விட்டேன்னு வை, தோஷம். நீயாவே விழுந்துட்டீங்கன்னா சந்தோஷம். இது மாதிரிலாம் நகைச்சுவை பண்றவர் தான். ஆனால் ஒவ்வொரு நகைச்சுவைக்குள்ளேயும் ஒரு நல்ல ஆழ்ந்த கருத்து, சமுதாயத்துக்கு தேவையான கருத்துக்களை கொடுப்பார். நாம் அதை பார்க்குற போது, பழசெல்லாம் பார்க்குற போது என்ன ராஜனா, சீதை எப்படியாப்பட்ட பொண்ணு சீதை, கணவனுக்காக எல்லா தியாகத்தையும் பண்ணி அவன் காட்டுக்கு போறான்னு நான் வர்றேங்கிற போற, எல்லாம் சரி போயாச்சு, ராவணனே கொண்டாச்சு, சண்டை போட்டு முடிஞ்சு போச்சு. இப்போ என்னங்க செய்யணும்? 10 மாசமா அந்த அம்மாவை அசோகவனத்தில் கொண்டு சிறை வச்சிருந்தான் ராவணன். அவங்க தவம் இருந்தாங்க. அதாவது என்ன சொல்லுவார் எங்க பேராசிரியர் ராதாகிருஷ்ணன் சொல்லுவார், 14 வருஷம் தவம் செய்யணும்னு அனுப்புனா கைகை ராமன, அவன் ஒரு நாள் கூட தவம் செய்யல. ஆனா சீதை 10 மாசம் தவம் செஞ்சான். ஆனா யாருக்கு ஆட்சியை வாங்கி கொடுத்தாங்களோ அந்த பரதன் 14 வருஷமும் தவம் செஞ்சான். தவம் செய்ய வேண்டியவன் செய்யல, செய்ய வேண்டியில அரசாட்சி பண்ண வேண்டியவன் தவம் பண்ணான், தவ வாழ்க்கை வாழ்ந்தான் அப்படின்னு சொல்லுவார். இப்போ 10 மாசமும் தவ வாழ்க்கை, ஓர் ஆடையிலே இருந்தாள். எங்கு பார்த்தாலும் புற்று வளருது, அதுக்குள்ள கூட அவ இருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொன்னா எவ்வளவு பெரிய தியாகத்தை கணவனுக்காக செஞ்சிருக்கா. எல்லாம் ராவணன்லாம் கொண்டாச்சு, வந்து அழைச்சிட்டு வர்றாங்க. இப்போ அவன் என்னங்க பண்ணணும்? மனைவியை சந்தோஷமா பார்த்து மகிழ்ச்சியா பேசணுமா இல்லையா? ஆனா ராமன் என்ன பண்றான் தெரியுமா? கண்ணா பின்னான்னு திட்டுறான். ஒரு பெரிய மனுஷன் வாயில வராத கூட வார்த்தையெல்லாம் சொல்லு. ஒழுக்கம் பாழ்பட நின்றனே அப்படின்னு கேட்கிறான். யாரை பார்த்து? சீதையை பார்த்து. அவ என்ன சொல்றா? எத்தவம், என்னலம், என்ன கற்பு, உனக்காக நான் எவ்வளவு தவம் பண்ணேன், எல்லாம் பண்ணேன், அத்தனையும் பித்து நல்லாய் ஆயிட்டு, எல்லாம் பித்து பிடிச்சவ செஞ்ச மாதிரி ஆயிட்டுதேப்பா. நீ மதிக்காததுனால நான் செஞ்ச தியாகத்தெல்லாம் எப்ப அது தியாகம் மதிக்கப்படும்? கணவன் மதிச்சாதானே, நீ மதிக்கலையே, என்ன செய்யலாம்? நெருப்புல தீ மூட்டு அப்படின்னா மூட்டுறான், லட்சுமணன் மூட்டுறான். இப்போ அவ இறங்குறா, அக்னி பகவான் வந்து திருப்பி இதெல்லாம் சரி ரைட்டு. நான் கேட்குறேன், ஒரு பெண்ணை ஆண் என்ன வேண்டாலும் செய்யலாம்னு தான் நினைக்கிறான். அதானே அதுக்கு அர்த்தம். இவ்வளவு தவம் செய்த ஒரு பெண்ணை இப்போ 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 உள்ள பெண்ணுன்னா அவனை கேட்பான், இவ்வளவு நாள் என்ன விட்டு இருந்தியே, நீ ஒழுங்கா இருந்தியடா கேட்டா கேட்கலாமா இல்லையா? நியாயமான இருக்குல்ல கேள்வி இல்லை.
என்ன விட்டு நீ இருந்திய, நீ எப்படி இருந்த? நீ நெருப்புல இறங்கினா இவன் இறங்குவான? அதாவது அந்த காலத்துல இருந்த பெண்மைக்கு இருந்த மரியாதை அவ்வளவுதான். அவ எவ்வளவு நல்லவளா இருந்தாலும் சரி, கணவன் தூக்கி இருந்தானா போனது. ஆண்களுக்கு உயர்வு, பெண்களுக்கு தாழ்வு. சரி, திரௌபதி 5 பேரை திருமணம் செய்து கொண்டு அவ வாழ்க்கை நடத்துறாள, எவ்வளவு பொறுமையா வாழ்க்கை நடத்துறாள். நான் சொல்றேன், சூதாடும் போது பொண்டாட்டியை வச்சு ஒருத்தர் சூதாடுறான்னா என்னங்க அர்த்தம்? மனைவியை வச்சு சூதாடு, காசை வச்சு வை. அப்போ பல பொருளோட சேர்த்து அவளையும் ஒரு பொருளா தானே நினைச்சுட்டான். உயிர் உள்ள ஒரு பெண்ணா நினைக்கலையே அவன். அப்ப அந்த இலக்கியங்கள் அப்படிதான் காட்டு. ஆனா நம்முடைய தமிழ்நாட்டில் இளங்கோவடிகள்னு ஒருத்தர் கண்ணகியை பற்றி எழுத, அது கண்ணகின்னு இதுக்கு புஷ் ஆகிட்டு வரும். கண்ணகிய இளங்கோவடிகள் எப்படி எழுதுறார்? ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் போட்டார். கண்ணகி அவர் சொல்ற போது நான் நினைக்கிறது, அவர் என்ன நினைச்சிருப்பார்னா, கண்ணகிய அவர் ஒரு துறவி இல்லை, இளங்கோவடிகள் ஒரு துறவி. துறவிக்கு கல்யாணம் கிடையாது, கல்யாணம்னு ஒண்ணு கிடையாது. ரைட்டு. ஆனா இது அதெல்லாம் இந்த காலத்துல, அந்த காலத்துல துறவின்னா துறவியாவே இருப்பான், துறவினா துறவியாவே இருப்பான். அப்ப அவர் அப்படி துறவுல இருக்கிறவர், திருமணமே கிடையாது, குழந்தை இல்லை. இப்போ ஒரு குழந்தைய பார்த்த உடனே இந்த கண்ணகிய தன்னுடைய மகள் மாதிரி வளர்க்கணும்னு நினைச்சுள்ள. கண்ணகியோட கதைய சீத்தலை சாத்தனார் சொல்றார், இளங்கோவடிகள் கேட்கிறார். இந்த மாதிரி இருந்தேன் நான், ஆலவாய் அண்ணல் இதில் படுத்திருந்தேன், அப்போ இந்த மாதிரிலாம் நடந்தது. அவள் இந்த மாதிரி அவளுடைய கதையை பூரா அவருக்கு கேட்டு தெரிஞ்சு வச்சிருக்கிறார். எங்க பிறந்தா எங்க வந்தா என்னன்னு எதுக்கு தெரிஞ்சு வச்சிருக்காரு தெரியுமா? அதை ஒரு காவியமா ஆக்கலாம்னு சித்திரை சாத்தனார் தயார் பண்ணியிருக்கார். இந்த கதையெல்லாம் சொன்ன உடனே இளங்கோவடிகள் சொல்றார், அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாவது, உரைசால் பத்தினிக்கு உயர்ந்தோர் ஏத்தலும், ஊழ்வினை உறுத்து ஊட்டும் என்பதும். நான் என்ன செய்ய போறேன் தெரியுமா? பாட்டுடை செய்யுளாக ஏற்ற சிறப்பதிகாரம் என்னும் பெயரால் நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யுள் நான் செய்கிறேன்னு இவரு சொல்லிட்டார். இப்ப இவரு இளவரசன், இவரு சொல்லிட்டார் நான் எழுதுனேன்னு. இப்ப அவர் எல்லாம் செய்ய முடியுமா? எழுதணும்னு எல்லாத்தையும் தகவல்லாம் சேகரித்து வச்சிருந்தவர் அவர். இவருக்கு கதையை கேட்டவுடனே இவர் சொல்றார் நான் எழுத போறேன். இப்ப சீத்தலை சாத்தனார் சொல்றா, அவர் ஒரு சொல்றதை பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட கேள்வி கேட்கிற மாதிரி இருக்கு. முடிவுடை வேந்தர் மூவருக்கும் உரித்து. இந்த கதையில 3 வேந்தர்களும் வருவாங்க, சேரன், சோழன், பாண்டியன். 3 பேர். முதல்ல சோழ நாடு, அப்புறம் பாண்டிய நாடு, அப்புறம் சேர நாடு. அவ போய் தெய்வமாவது சேர நாட்டில், அவர் தன்னுடைய ஆற்றலை காட்டியது பாண்டிய நாட்டில், பிறந்து வளர்ந்தது சோழ நாட்டு. இந்த 3 நாட்டை பற்றியும் எழுதணும், 3 அரசர்களையும் பற்றி எழுதணுமே. முடிவுடை வேந்தர் மூவருக்கும் உரித்து. அடிகள் நீரே, அதை நீங்க எழுத முடியுமா? நீங்க ஒரு நாட்டுக்கு இளவரசர், அப்படியே நீங்க ஒண்ணு எழுதி ஒரு தப்பா போச்சுன்னா அவன் சேர நாட்டுக்காரங்கிறதுனால அவன் அப்படி எழுதிட்டான்னு சொல்லுவானே நாளைக்கு. அடிகள் நீரே, நீங்கள் நினைக்கிறீங்க அருளுங்க எழுதுங்க. அவர் எழுதுறார். எழுதுற போது என்ன நினைச்சு அந்த உருக்கம் அவருக்கு வந்துட்டுது, இந்த பெண்ணை நம்ம புள்ள மாதிரி வளர்க்கணும்னு. அப்ப அவர் தத்து எடுத்துக்கிறார், கண்ணகியை தத்து எடுத்துக்கிறார். அது எப்படி தெரியுது தெரியுமா? சின்ன பிள்ளைகளுக்கு நாம என்ன செய்வோம், ஒவ்வொரு வார்த்தையா கற்றுக் கொடுப்போம்ல. அம்மா சொல்லு அப்படின்னா அவன் அப்பா அம்மா சொல்லு, அதையாவது சொல்லுடா அப்படின்ட்டு சொல்லுவான். அப்பா அம்மா அப்பா ஒரு வார்த்தையா சொல்லி கொடுக்கணும்ல. கண்ணகி என்ன பண்றாரு, அவரு ஒரு வார்த்தையா பேச வைக்கிறார்.
முதல்ல எப்போ அவன் பேசுகிற பேச்சு எப்போ தெரியுமா? கோவனா முதல் இரவுல பாராட்டுறான், அவன் பாட்டுக்க என்னென்னமோ பாராட்டுறான். மலையடை பிறவா மணியே என்போ, அலையடை பிறவா அமிர்தே என்போ, அதெல்லாம் சொல்கிறான். அவன் ஒரு வார்த்தையும் பேசுகிறான். அவன் இருந்துட்டான். இப்போ இந்த சமயத்தில் எனக்கு அவள் இருந்தது பற்றி நினைக்கிற போது என்னுடைய முதல் இரவு எனக்கு நினைப்பு வரும். இது முதல் இவ்வளோ வருஷத்துக்கு பிறகு பசுமையாக இருக்கு. அப்படி நமக்கு 87 வயசாகுது, ஆனால் இன்னும் அது மறக்கலையே. அப்போ எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். எனக்கு திருமணம் ஆனது அன்னைக்கே முதல் இரவு அவர் மகேஷ் என்ன நினைக்கிறாரு, இப்போதான் எனக்கு நடந்தது, இப்பவே மறந்து போச்சு. நீங்க எப்படி விழுந்தாங்க? ஒன்றும் இல்லை, வேற ஒன்றும் இல்லை. திருமணம் ஆன அன்னைக்கே எனக்கு முதல் இரவு நாங்கள் உட்காந்து என் நண்பர்கள்லாம் இருப்பாங்கல்ல, எல்லாம் கிண்டல் பண்ணுறாங்க. இது அப்படி இப்படின்னா அவன் எனக்கு பல யோசனை பல பேர் சொல்கிறான். அதில் எவனுக்கும் இன்னும் கல்யாணம் ஆகலை. அவன்னா எனக்கு நம்ம நேரட்டாக கேட்டுக்கிட்டு இருக்கோம். அதில் ஒருத்தன் மட்டும் ஒரு அருமையான செய்தி சொன்னான். என்ன சொன்னாங்க தெரியுமா? டேய், உன் வீட்டுக்கு வாழ்றதுக்கு அந்த பொண்ணு வந்திருக்கு. முத பொண்ணு பேசாது, நீ தான் பேசணும். பேசும்போது நல்ல வார்த்தையாக பேசணும். உன் குடும்பத்தை பற்றியும் அவங்க குடும்பத்தை பற்றியும் நல்லா நினைக்கிற மாதிரி நல்ல வார்த்தை பேசி உன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பியும். இது நல்லது தானுங்களே. நான் அதுக்காக வேண்டி டைலாக் எழுதலாக பண்ணேன். இதை மாதிரி நான் எழுதி தயார் பண்ணி மனப்பாடம் பண்ணிட்டு போகிறேன் சார். ஆனால் மனப்பாடம் பண்ணிட்டு போகிறேன், எழுதி அது தப்பாக சொல்லக்கூடாது இல்லை, அதுக்காக வேண்டி அங்கே போனால் எனக்கு அதுக்கு அவசியமே இல்லை. என் மனைவியே பேசினாங்க. முதல்ல அவங்களே பேசிட்டாங்க. என்ன பேசினாங்க தெரியுமா? நான் எவ்வளோ பொம்பளைங்களை பார்த்துருக்கேன், ஆனால் உங்கள் அம்மா மாதிரி ஒரு ராட்சசி உலகத்திலே இருக்கேன். முடிஞ்சு. இப்போ எங்கள் அம்மா நான் 25 வருஷமாக எங்கள் அம்மாவை எனக்கு தெரியும். அவங்ககிட்ட வளர்ந்தவன் இல்லை. நீ இன்னைக்கு வந்தவன், நீ சொல்கிற எங்கள் அம்மாவை ராட்சசின்னு என்கிட்டே சொல்ற. இப்போ என்ன செய்யலாம்? ஒரு ஆத்திரம் வருது சார். என்ன பண்ணிருக்கீங்க? ஒரே அரம்புக்கு எங்கள் அம்மாவையே தப்பாக சொல்லிட்டேன், நீ கோடி வெளியே சொல்லலாமான்னு ஒரு நினைப்பு வந்தது. ஆனால் என்னுடைய அறிவு சொல்லிச்சு, ஏய் அதுக்காக வந்த வேலையை பாருடா, இது எதுக்கூட தேவையில்லாமல் அப்படின்ட்டு நான் பார்த்தேன். நீ சொல்கிறது கரெக்டு தான், நானும் ரொம்ப நாளாக கவனிச்சுருக்கேன். சரிங்க, எல்லாம் காலையில் பார்த்தேன். காலையில் எங்கள் அம்மாவை பார்த்தேன். எங்கள் அம்மாகிட்ட சொன்னேன், அம்மா என் பொண்டாட்டி உன்னை பற்றி ராத்திரி இப்படி சொன்னாம்மா, ராட்சசின்னு சொன்னாம்மா. அதுக்கு எங்கள் அம்மா ஏதாவது வருத்தப்படணும், கோபப்படணும்ல. அது கிடக்கட்டும், நீ என்ன செஞ்ச? நான் சொன்னேன், அனுசரித்து போயிட்டம்மா அப்படின்னு. அதுக்கு எங்கள் அம்மா சொன்னாங்க, அதுதான்டா சரி, அதுதான் சரி. உங்கள் அப்பாக்கிட்ட நான் சொன்னதை விட இது ஒன்றும் அதிகமாக சொல்கிறேன் சார். இப்படி தான் இருக்கும். ஆனால் இது முதல்ல ராட்சசின்னு சொன்ன அதே மனைவி, நாங்கள் 4 பேர் அண்ணன் தம்பி. கடைசி காலத்தில் எங்கள் அம்மா யார்கிட்ட ரொம்ப பிரியமாக இருந்தாங்கன்னா என் மனைவிட்டு தான். இது ஒரு மேஜிக் மாதிரி, ஒரு மந்திரத்தில் வாடின மாதிரி, மாங்காய் அடித்தது மாதிரி, எப்படி இவங்க 2 பேரும் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டாங்க, சரியாச்சு.